அண்மை செய்திகள் உடனுக்குடன் கிடைக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்களுக்கு புதிய மருத்துவ காப்பீடு திட்டம். தகுதி என்ன? பதிவு செய்வது எப்படி? வீடியோவை தொடர்ந்து பாருங்க. தமிழக அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களின் மருத்துவ தேவைகளை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்ட புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2026 அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டு உள்ளது. நிதித்துறையின் அரசாணை மூலம் அறிவிக்கப்பட்ட இப்புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் ஜூலை 1, 2026 முதல் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டு உள்ளது. ஏல நடைமுறைக்கு பின் இந்த முறை இத்திட்டத்தை யுனைடெட் இந்தியா இன்சூரன்ஸ் பொதுத்துறை நிறுவனம் செயல்படுத்தியுள்ளது. தமிழகத்தின் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் என்பது தமிழ்நாடு அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் ஒரு பணமில்லா மருத்துவ காப்பீடு திட்டமாகும். அரசு ஊழியர்களின் அவசரகால மருத்துவ செலவுகள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களின் மருத்துவ செலவுகள், சுமார் 2992 வகையான சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகளுக்கு ஆகும் செலவுகள் ஆகியவற்றை சமாளிக்க இந்த திட்டம் உதவுகிறது. இந்த திட்டத்தில் கட்டாய சேர்க்கை நடைபெறுகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர்கள் மற்றும் தமிழ்நாடு உறுதிப்படுத்தப்பட்ட ஓய்வூதிய திட்டம் மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் வரும் அனைத்து ஓய்வூதியதாரர்களும் இந்த திட்டத்தில் இணைவது கட்டாயமாகும். பயனாளிகள் 5 ஆண்டு பிளாக் காலத்திற்கு 7.5 லட்சம் வரை பணமில்லா சிகிச்சை பெறலாம். குறிப்பிடப்பட்டுள்ள 46 வகையான தீவிர நோய்களுக்கு காப்பீட்டு வரம்பு 12 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. குடும்ப மிதவை முறையின் கீழ் இந்த மொத்த தொகையும் வழங்கப்படும். அரசு ஊழியர்களுக்கு கூட்டு நிதியம் மூலம் கூடுதலாக 15 லட்சம் வரை தகுதி பெற வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் அவர்களின் மொத்த மருத்துவ உதவித்தொகை 27 லட்சமாக உயர்கிறது. இத்திட்டத்தின் கீழ் 46 குறிப்பிட்ட மருத்துவ நடைமுறைகள் உட்பட மொத்தம் 2992 அங்கீகரிக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் அறுவை சிகிச்சைகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன. இவற்றை தமிழகம் முழுவதும் பட்டியலிடப்பட்டுள்ள 1535 தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் பெறலாம்.